ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே சுவாமி, அருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சுவாமி தபசு காலத்திலே நாங்கள் ஆலயத்திலே வந்து அமர்ந்து ஒவ்வொரு நாளும் வருவதைப் போல் அல்லாமல் இந்த காலங்களிலே சுவாமி எங்களை நாங்களே சுய பரிசோதனை கொள்ளவும் இன்னும் அதிகமாக உமது பாடுகளை பற்றி சிந்திக்கின்ற நாட்களாக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீர். அதை நாங்கள் எதற்காக என்று நாங்கள் சிந்தித்தவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான மாற்றங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. உமது அன்பு மகா பெரியது சுவாமி. நாங்கள் இந்த நாளிலே கேட்க இருக்கின்ற வார்த்தைகள் எங்களை இன்னும் ஆழமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து நாங்கள் தேர்வதற்கு உதவியாக இருக்கும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம் முழுமையாக இந்த இடத்துல தங்கும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. நாங்கள் இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் திரும்பி செல்ல நீர் அருள் செய்ய வேண்டுமாய் இமை நோக்கி மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வணங்குகிறேன். திருச்சபை அன்போடு அழைத்த என் அன்பிற்குரிய திருச்சபை ஆயரவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபை செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர், திருச்சபை மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருளுரை பகுதியிலிருந்து உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வாராக. அதுக்கு முன்பதாக இந்த ஊழியத்தின் சார்பாக ஊழியத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கென்று அநேக ஊழியங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அநேக ஊழியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அதில் குறிப்பாக நமது ஆதி திருச்சபை கவிஞர்கள் தந்துவிட்டு சென்ற கீர்த்தனைகள் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எக்ஸோடஸ் மியூசிக் மினிஸ்ட்ரீஸ் என்கின்ற ஒரு பெயரிலே கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருச்சபைகளில் சென்று நாம் நேசிக்கின்ற அந்த கீர்த்தனைகள் எந்த அளவிலே நமது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே மிக உதவியாய் இருந்திருக்கிறது, அவற்றை நாம் எந்த அளவிலே நாம் அன்பு செலுத்துகிறோம், நாம் அவற்றை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகின்ற ஒரு பணியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் இது குறித்த ஒரு கீர்த்தனை பற்றிய ஒரு ஆய்விலே நாங்கள் எடுத்த பொழுது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்தது. ஒரு இளைய தலைமுறையினர் கீர்த்தனைகளை எந்த அளவுக்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்று ஒரு ஆய்வு நாங்கள் மேற்கொண்ட பொழுது கிட்டத்தட்ட 78% இளைஞர்கள், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் கீர்த்தனைகள் பாடுவதை விரும்புவதில்லை என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைத்தது. இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எங்களை போன்ற 60 வயதை கடந்தவர்கள் இன்னும் சில நாட்களிலே, ஒரு 50 நாட்களிலே, 50 வருடங்களுக்கு பிறகு இந்த கீர்த்தனைகளை நமது பிள்ளைகள் பயன்படுத்துவார்களா, அவற்றை பாதுகாப்பார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழலிலே இந்த கீர்த்தனைகளை பற்றிய ஒரு செய்தியை நமது பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. கீர்த்தனை என்பது என்ன? அது ஒரு வழிபாட்டிலே பாடப்படுகின்ற பாடல் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி இன்று நாமெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு, அன்பான ஆண்டவரை அறிந்து கொண்டு நாம் துதிக்கவும் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இந்த கீர்த்தனைகள் மிக உதவியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1852 திருநெல்வேலி மாவட்டத்திலே இடையன்குடி என்கின்ற கிராமத்திலே ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பாக பிஷப் கால்டுவெல் என்கின்ற ஒரு மிஷினரி அங்கே இறைப்பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர் தனது நாட்குறிப்பிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார்,
எங்கள் இடையன்குடி திருச்சபையிலே 410 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த 410 பேரிலே 2 பேருக்குத்தான் எழுதவும் வாசிக்கவும் தெரிந்திருக்கிறது. மற்ற அனைவருமே கல்வி அறிவு அற்றவர்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முழு திருச்சபையும் வாசிக்க தெரியாத திருச்சபை, எழுத தெரியாத திருச்சபை என்றால் வேதத்தை கொடுத்தால் அவர்கள் எப்படி அதை வாசிப்பார்கள், எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள்? இன்று நாம் எல்லோரும் கல்வி கற்றவர்கள் என்பதனாலே நாம் அனைத்தையும் அறிந்து கொண்டு ஆண்டவரை துதிக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். நான் ஆதிகால திருச்சபை முழுவதும் கல்வி அறிவற்ற திருச்சபையாக இருந்த காரணத்தினாலே திருமறை சத்தியங்கள் யாவற்றையும் பாடல்களாக எழுதி கொடுத்தார்கள். அந்த பாடல்களை நமது முன்னோர்கள் பெற்றோர்கள் அதை பாடி மகிழ்ந்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவருடைய பாடுகளை மரணங்களை அறிந்து கொண்டார்கள், பாவ மன்னிப்பு பாவ அழைப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டார்கள், விசுவாசத்திலே வளர்ந்து தேறினார்கள், தமது பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்த்தார்கள். இன்று ஒரு பக்தியுள்ள திருச்சபையாக இன்று நாம் இந்த இடத்திலே அமர்ந்து நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நமது முன்னோர்களுக்கு அன்று கற்றுக் கொடுத்த அந்த கீர்த்தனைகள் அந்த விசுவாசத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஆகவே தான் அந்த கீர்த்தனைகளை நாம் தொலைத்து விடக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய ஆய்விலே கீர்த்தனைகளை நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் அது ஒரு இணை திருமறை என்று சொல்லுவோம், பைபிளுக்கு இணையானது என்று சொல்லுவோம். வேதாக கீர்த்தனை பாடல் புத்தகத்தை எடுத்து நாம் ஒரு ஓய்வு நாட்களிலே நாம் அதை ஆழ்ந்து கவனித்து வந்தால் ஒரு திருமறையை போல அந்த பாடல்கள் நமக்கு அமைந்திருக்கிறது, புத்தி சொல்லுகின்ற விதமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் பாடல்களாக கொடுத்தார்கள். இந்த தபச காலத்திலே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற வேளையில் பல பாடல்கள் நாம் பாடுவது வழக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வியர்வை இரத்த துளிகளாக சிந்த பிதாவை வேண்டி நின்றார் என்கின்ற காட்சியை வேதாகமத்தை வாசிக்கின்ற நாம் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். அப்ப வியர்வை இரத்த துளிகளாக சிந்த என்று சொன்னால் வியர்வை எப்படி இரத்தமாக மாறும் என்று சொன்னால் மருத்துவம் சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு மிகுந்த வேதனையிலே மன அழுத்தம் உண்டாகும் பொழுது இரத்த நாளங்கள் வெடித்து அந்த வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியே வரும் என்று மருத்துவம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோடு அங்கே பிதாவை அவர் வேண்டி நின்றார் என்று நாம் அதை குறித்து பார்க்க முடிகிறது. அவருடைய வியர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் வெளிவந்தது என்று பார்க்கும் பொழுது, இரத்த துளிகள் வெளிவந்தது பார்க்கும் பொழுது நமக்காக அவர் சிலுவையிலே மரிக்க பாடுபட போகிற அந்த சித்திரவதைகளையும் அந்த கொடுமைகளையும் அந்த பாடுகளையும் எண்ணிய பொழுது அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தினாலே அவருக்கு வியர்வை இரத்த துளிகளாக மாறி வெளிவந்தது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் செய்த காரியம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும், இந்த துன்பம் என்னை விட்டு போகட்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்தபடியாக அவர் சொன்னது, உமது சித்தம் அதுவே, ஆனால் அதன்படியே ஆகட்டும் என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதை ஒரு பாடலாக புண்ணியன் இவர் யாரோ என்று அந்த வேதனைக்கு ஈடாக ஒரு சகானா என்கின்ற ராகத்திலே ஆதி நாட்களிலே அந்த பாடலை கொடுத்து கீர்த்தனையிலே மக்களை பாட வைத்து அவருடைய வேதனையை மக்கள் உணரும்படியாக செய்தார். கண்களிலே கண்ணீர் வழியா ஆண்டுடைய பாடுகளையும் வேதனையும் உணர்ந்தவர்களாக நமது முன்னோர்கள் அந்த பாடல்களை பாடி மகிழ்ந்தார், ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். இன்று அந்த பாடல்கள்லாம் நம்மாலே பாடப்படாமலே மறக்கப்பட்டு போய் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி வைக்கின்ற ஒரு பணியைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். 45வது பாடலாக நமது பாடல் புத்தகத்திலே புண்ணியன் இவர் யாரோ என்று ஒரு அழகான கீர்த்தனை இருக்கிறது. அந்த பாடலை கெத்செமனே பாடுகளோடு நீங்கள் இணைத்து அந்த பாடலை கேட்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். புண்ணியன் இவர் யாரோ என்கின்ற கீர்த்தனை.
புண்ணியன் இவர் யாரோ புண்ணியன் இவர் யாரோ வீழ்ந்து ஜீவிக்கும் புருஷன் சஞ்சலம் யாது ஓ புண்ணியன் இவர் யாரோ தன்னிழல் சோலையிலே தன்னிழல் சோலையிலே சாம நடுவேலையிலே தன்னிழல் சோலையிலே சாம நடுவேலையிலே மண்ணில் குப்புற வீழ்ந்து மயங்கி மன்றாடி கெஞ்சும் மண்ணில் குப்புற வீழ்ந்து மயங்கி மன்றாடி கெஞ்சும் புண்ணியன் இவர் யாரோ வீழ்ந்து ஜீவிக்கும் புருஷன் சஞ்சலம் யாது ஓ புண்ணியன் இவர் யாரோ வேலை நீங்காதோ என்கிறார் வேலை நீங்காதோ என்கிறார் கோடுமரண வேதனை உற்றேன் என்கிறார் ஓ வேலை நீங்காதோ என்கிறார் ஆள் உதவியுமில்லை ஆள் உதவியுமில்லை அடியார் துயிலுகின்றார் ஆள் உதவியுமில்லை அடியார் துயிலுகின்றார் நீளும் தூயற்கடலில் நீந்தி தத்தளிக்கின்றார் நீளும் தூயற்கடலில் நீந்தி தத்தளிக்கின்றார் புண்ணியன் இவர் யாரோ வீழ்ந்து ஜீவிக்கும் புருஷன் சஞ்சலம் யாது ஓ புண்ணியன் இவர் யாரோ ஒவ்வொரு கீர்த்தனை பாடலுக்கும் மேலாக அதனுடைய ராகங்களும் தாளங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கீர்த்தனையிலையும் அது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த தாளத்திலே ராகத்திலே பாடினோம் என்றால் இவ்வளவு இனிமையாக உள்ளத்தை அப்படியே இறைவனோடு நெருங்கி சேர்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடல்களாக நமக்கு இந்த கீர்த்தனைகள் அமைந்திருக்கின்றன. அந்த நாட்களில் அவைகளெல்லாம் சிதைந்து 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 இந்த ராகங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு போய் கொண்டிருக்கின்றன. அதுவும் அவற்றை சரியான ராகத்திலே பதிவு பண்ண வைக்கப்படுவதும் கூட மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சமீபத்திலே கடந்த ஆண்டிலே நான் அமெரிக்காவிலே டெனசி ஸ்டேட் என்கின்ற இடத்திலே நேஷ்வில் என்கிற இடத்திலே ஒரு யூனிவர்சிட்டியிலே நான் அங்கே பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த பாடல் சம்பந்தமாக நான் அங்கே அவர்களுக்கு சில உரையாற்றிவிட்டு தமிழ் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டிலே எப்படி அவர்கள் பாடல்கள் பாடுகிறார்கள் என்கின்ற ஒரு உரையின் போது நமது பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை இதை பாடி காண்பித்த பொழுது அந்த வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் கண்களிலே இந்த இசையை கேட்டு கண்கள் கலங்கி நின்றார்கள் என்று அவர்கள் எழுந்து முடிந்த பிறகு இந்த பாடல் பாடி முடித்த என்ன அர்த்தம் என்று அர்த்தத்தை நான் சொல்லி தான் பாடினேன். இருந்தாலும் எழுந்து அவர்கள் நின்று அவர்கள் தங்களுடைய கைதட்டி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட உங்கள் நாட்டிலே உங்கள் தமிழ் திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் இருக்கின்றனவா? இந்த இசையெல்லாம் கேட்க நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம் என்று அங்கு அந்த அமெரிக்கர்கள் என்னிடம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு உலகம் கடந்து
இந்த இசையும் இந்த பாடலும் வரிகளும் நம்மை உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான கீர்த்தனைகள். இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பாடலுக்கும் வரலாற்று பின்னணியங்கள் உண்டு. இதோ பாடல் அச்சடிக்கப்பட்டு வைத்திருக்கின்றது என்று அல்ல. திருவனந்தபுரத்திலே ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜான் பால்மர் என்கின்ற ஒரு கவிஞர் மிக அழகாக பாடல்கள் எழுதுவார். ஆனால் இசை அறியாத காரணத்தினாலே எப்படியாவது இசையை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று பாடல்களை படைத்து நமது பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த நாட்களிலே சாதிய கொடுமைகள் நிறைந்த காலம். எல்லோரும் கல்வி கற்க முடியாது, எல்லோரும் இசை கற்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த இசையை எங்கே கற்கலாம் என்று நினைத்த பொழுது திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற பத்மநாத சுவாமி கோயிலுக்குள்ளே விடியற் காலையிலே நாதஸ்வர இசை ஒலிப்பதை கேட்டு அந்த நாதஸ்வர இசையை கற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு வந்து அந்த இசையை கற்று நமதுக்கு ஆண்டவருக்கென்று பாடல்களை அவர் படைக்க வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் முக்காடு போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல், காரணம் பிடிபட்டால் தலை வெட்டப்படும், ஆனாலும் ஆண்டவர் மேலே உள்ள பேரன்பினாலே தலையை முக்காடு போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக போய் நின்று அந்த இசையை கேட்டு 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 தன்னுடைய இசை அறிவை வளர்த்து கொண்டு பின் நாட்களிலே நமக்கு அநேக பாடல்களை நாம் பாடுவதற்காக, வழிபாட்டிலே ஆராதனையிலே பாடுவதற்காக கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் திருச்சபையிலே என்று மிக அழகாக விரும்பி பாடுகின்ற இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட எளியன் ஏனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. இந்த பாடல் பாடப்படும் பொழுது அவருடைய தலை அடகு வைத்து பணயம் வைத்து இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது நம்ம நினைவுக்கு வர வேண்டும். ஒரு நினைவாக 2 வரிகளை பாடுவோமே சேர்ந்து. இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட எளியன் ஏனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. இந்த பாடல் பாடும் பொழுது நம்ம சிந்தனை நமது ஆண்டவரை துதிப்பதற்காக தனது உயிரை பணயம் வைத்து அவர் இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார். பாதகன் என் வீணை தீரையாம் அவர் எழுதிய பாடல் தான். உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மயங்கி மாயாதே அவர் எழுதிய பாடல் தான். இன்னும் கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் பார்க்காமலே ஒரு பாடல் பாடுவோமே, விரும்பி பாடுகின்ற பாடல் அவர் எழுதிய பாடல் தான். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் நினைவாக 2 வரியை பாடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட அல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், குளிரும் பணியும். இது அவர் எழுதல, இந்த வரியெல்லாம் அவர் எழுதல. அதுக்கு மேல ஒண்ணு பாடுவோமே, தூங்கு தூங்கு பாலானி, அதையும் பாடுவோம். ஆக பாடல் எப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு எழுதி கொடுத்தா நம்ம மனம் போன போக்கில் இன்றைக்கு அனைத்தையும் சிதைத்து பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம தவறல்ல, நமக்கு சொல்லப்படலை, அவ்வளவுதான். ஆக இவற்றை எல்லாம் தொகுத்து ஒரு வரலாறாக இந்த ஆய்வு நூல் என்கின்ற புத்தகத்திலே தோமா காலத்திலிருந்து இந்த வரலாறு எப்படி இருந்தது, நம்ம திருச்சபையிலே கீர்த்தனைகள் எப்படி உருவாகியது, நாம் எப்படி இதை பாடி ஆண்டவரை துதித்தோம் என்கின்ற வரலாறு இந்த ஆய்வு நூலிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை நாங்கள் அங்கே வெளியில் விலைக்கு வைத்திருக்கிறோம். இன்னும் இந்த பாடல்கள் எல்லாவற்றும் 100 பாடல்கள் சரியான ராகத்திலே அதை பதிவு பண்ணி பென்ட்ரைவாகவும் கொண்டாந்துருக்கிறோம். ஆக விரும்புபவர்கள் நீங்கள் இதை பெற்று சென்று நீங்கள் ஆண்டவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அவர் எழுதிய பாடல் ஒன்று கல்யாணி ராகத்திலே அமைந்த இறைவன் நீயே என்கின்ற ஒரு அற்புதமான கீர்த்தனை. கல்வியும் கிடையாது, இசையும் கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் இசையே தெரியாத திருச்சபைக்கு எதற்காக கல்யாணி ராகம், ஆனந்த பைரவி ராகம், சங்கராபரண ராகம்,
செஞ்சுருட்டி ராகம் என்று இந்த ராகத்திலே ஏன் பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் ஆய்வுக்குரிய சிந்தனையாக இருக்க வேண்டும். நமக்கே ராகம் தெரியாது, யாருக்குமே தெரியாது, ராகம் தெரியாது. ஆனால் நமக்கு ராகத்திலே பாடல் ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு புரட்சி இருக்கிறது. அந்த நாட்களிலே நமக்கு என்ன விதிக்கப்பட்டது என்றால், நீங்கள் இசை கற்றுக்கொள்ளக்கூடாது, பாடக்கூடாது என்று நம்மளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் கிறிஸ்தவர்களை. ஆகவே இந்த மக்கள் என்ன, இந்த கவிஞர்கள் என்ன செய்தார்கள், நீ யார் அதை சொல்வதற்கு, என் பிள்ளைகளுக்கு நான் இந்த ராகத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த கீர்த்தனை பாடல்களில் ராகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அறிந்தவர்கள் அதை கற்றுக்கொண்டு பாடுகிறார்கள். ஆக நோக்கம் என்னவென்றால், நாம் நமது பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை கூட ஒரு சமூக புரட்சியாக அந்த நாட்களில் கீர்த்தனைகளிலே இந்த ராகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான கீர்த்தனை, கல்யாணி ராகத்திலே அமைந்த ஒரு கீர்த்தனை, இறைவன் நீயே என்கின்ற ஒரு கீர்த்தனையை நாம் இப்பொழுது கேட்கலாம். அந்த பாடல் எவ்வளவு அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க உங்களை அழைக்கின்றேன். இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, மறைவிலக்கின் நரரை மீட்க இம்மானுவேல் எனும் நாமம் மறைவிலக்கின் நரரை மீட்க இம்மானுவேல் எனும் நாமம் மேவியே, தரையில் வந்தவ தரித்த ஏழைகள், தரையில் வந்தவ தரித்த ஏழைகள் நாதாம் இயேசுநாதா என் இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, சானிதா பதமகரி நீரி சானிரிக மகம பதனி, பாசனித பனித பமகரி, சாகரி சனிரி சனித பம பாசனித பனித பமகரி காமகரி சகரி சரிக மதனி மாதனிரி சாம், அண்டர்கள் போற்றும் விண்ணோனே எங்கள் ஆதரவாய் உற்ற கோனே, அண்டர்கள் போற்றும் விண்ணோனே எங்கள் ஆதரவாய் உற்ற கோனே, நல்ல தொண்டர்களுக்கருள் புரியும் நன்மன, தொண்டர்களுக்கருள் புரியும் நன்மன தூயாம் அன்பர் நேயாயின் இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே.
சரியான ராகத்திலே இவற்றை பாடினால் எப்படி இருக்கும். ஆனால் நாம் கீர்த்தனைகளை திருச்சபையிலே இசை கற்றவர்கள் இப்படி தனியாக பாடுவதற்கும் வழி இருக்கிறது. இசை கற்க முடியாதவர்கள் சபையாக சேர்ந்து இதை அப்படி பாடுகின்ற ஒரு வழியிலும் இதை பாடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாவற்றையும் எப்படி பாமாலைகளுக்கு, இன்று பாடுகின்ற பாமாலைகளுக்கு உலகம் முழுவதும் அது அந்த நாட்களிலே இசைக்குறிப்பு எழுதி வைத்த காரணத்தினாலே இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த ராகங்கள் மாற்றப்படாமல் அதே நிலையிலே பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம், அந்த நாட்களிலே இந்த பாமாலைகளை இயற்றியவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருந்தது. அந்த பாமாலைகளை இசைக்குறிப்புகளாக பாதுகாத்து வைத்தார்கள், பிரிசர்வ் பண்ணி வைத்தார்கள். ஆனால் இந்த கீர்த்தனைகள் என்பது ஒரு ஏழை கவிஞர்கள் கிராமப்புறங்களிலிருந்து ஆண்டவருடைய விசுவாசத்துக்காக எழுதப்பட்ட அந்த பாடல்களை இசைக்குறிப்புகளோடு பிரிசர்வ் பண்ணுவதற்கு வழி இல்லாத காரணத்தினாலே இவைகள் எல்லாம் தொகுக்கப்படாமல் இவைகள் மறைந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சிதைந்து போயிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை போன்ற கீர்த்தனைகளில் இருக்கிறவர்கள் இதை சரியாக பிரிசர்வ் செய்து இதை கொடுப்பதற்கு முயன்று கொண்டிருக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 1706 ஜூலை 9 தரங்கம்பாடி என்கின்ற கிராமத்தில் முதலாக சீகன்பால் கரை இறங்கி ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்காக அந்த இடத்திலே முதலாக வழிபாட்டு முறையை அவர் அமைக்கிறார். வழிபாட்டு முறையை அமைக்கும் பொழுது வழிபாட்டு முறையிலே பாடல்கள் பாடுவதற்காக தமிழிலே ஒரு 12 பாடல்கள் அவர் பனை ஓலையிலேயே அவர் எழுதுகிறார். அவர் தமிழர்களுக்கு தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும், தமிழ் பாடல்கள் இருக்க வேண்டும், வழிபாட்டிலே தமிழர்கள் தமிழிலே பாட வேண்டும் என்று எண்ணி பனை ஓலையிலே அவர் எழுதி அந்த பாடல்கள் பூரா சுற்றுவட்டார கிராமங்களிலே இருந்த தேவாரம் மத்தளம் வாசிப்பதை கேட்டு முதல் கீர்த்தனைகளை அவர் எழுதுகிறார். ஆனால் அங்கு இருந்த பட்டர்கள், சாஸ்திரிகள் இவரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ராகங்கள்லாம் எங்கள் தெய்வத்துக்கு சொந்தமானவை, எங்கள் தெய்வத்துக்கு சொந்தமான ராகத்தை கிறிஸ்தவர்கள் நீங்கள் பாடக்கூடாது என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்ததின் விளைவாக வழிபாட்டிலே பாடுவதற்கு பாடல் வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் மொழியிலே பாடல்கள் நாம் பாட முடியாமல் போய் அதற்கு இணையாக இன்று ஜெர்மன் மொழி பாடல்களை தமிழிலே மொழிபெயர்த்து பாட ஆரம்பித்தார்கள். அவைகள்தான் பாமாலை என்று நாம் இன்று பாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரம்பத்திலே அவர் எழுதப்பட்ட அந்த பனை ஓலைகள்லாம் இன்று ஜெர்மனியிலே அங்கே ஹாலே யூனிவர்சிட்டியிலே அவர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 70-80 ஆண்டு காலம் நம்ம கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட தமிழ் பாடல் பாடுவதற்கு தடை இருந்த காரணத்தினாலே பாமாலைகள் மட்டுமே திருச்சபைகளிலே மிக அதிகமாக பாடப்பட்டு 1802 பிறகு கீர்த்தனைகள் வழிபாட்டிலே பாட ஆரம்பித்தார்கள். ஆகவே அதிக நாட்கள் பாமாலைகள் பாடப்பட்டதன் விளைவு இன்று பாமாலைகள் மிக அதிகமாக திருச்சபைகளில் பாடப்படுகின்றது, கீர்த்தனைகள் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் மறைந்து போய்விடாமல் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. இந்த பாடுகளின் காலத்திலே ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கும் விதமாக மிக அற்புதமான பாடலை நமக்கு எழுதி கொடுத்திருக்கார்கள். ஏங்குதே என்னகம்தான் என்று சொல்லி அவர் நீண்ட குருசெடுத்து சிலுவையை சுமந்து சென்ற காட்சியை ஒரு பாடலாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஏங்குதே என்னகம்தான் என்கின்ற பாடலை ஒரு சரணத்தை நாம் கேட்கலாம். இந்த பாடல் கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கிறது. முடிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய பாடல் நினைத்தவர்களாக பாடி வரணும். ஏங்குதே என்னகம் தான் தூயர் தாங்குதில்லை மூகம் தான். ஏங்குதே என்னகம் தான், ஏங்குதே என்னகம் தான் தூயர் தாங்குதில்லை மூகம் தான். என்னகம் தான்
தேங்கினீர் மன்றாட ஓங்கியே உதிரங்கள் நீங்கியே துயர் கண்டு ஓங்கியே உதிரங்கள் நீங்கியே துயர் கண்டு ஏங்குதே என்னகம் தான் துயர் தாங்குதில்லை மோகம் தான் ஏங்குதே என்னகம் தான். இந்த பாடுகளை இந்த வரிகளிலே மிக அழகாக வென்றுரைத்து யூத ராஜனென்றே நகைத்து மெசியா வென்றுரைத்து யூத ராஜனென்றே நகைத்து ஏசி பேசி அடித்து நீனை குட்டி மாசுகளே சுமத்தி ஏசி பேசி அடித்து நீனை குட்டி மாசுகளே சுமத்தி ஆச்சாரமின்றிய ஆசரியனிடம் ஆச்சாரமின்றிய ஆசரியனிடம் நீசர்கள் செய்கூடும் தீவினையை கண்டு நீசர்கள் செய்கூடும் தீவினையை கண்டு ஏங்குதே என்னகம் தான் துயர் தாங்குதில்லை மோகம் தான் ஏங்குதே என்னகம் தான். இப்படியாக பாடல்கள் ஒவ்வொரு கீர்த்தனையும் இவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கீர்த்தனைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த மிகுதியான இந்த நேரத்தில் இன்றைய நாளுக்குரிய சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வாராக. நாம் இன்று வாசித்த இந்த வேத பகுதி, இந்த வேத பகுதியிலே நாம் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்கின்ற மைய கருத்தாக இந்த மார்க்கிலே அந்த பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட யார் உன்னைக்கு மன்னிக்க அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு இன்றைய நாளுக்குரிய இந்த தபசு காலத்தில் இந்த வாரத்திற்கான கருப்பொருளாக நமக்கு கொடுத்திருப்பது இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்பும் மற்றும் நீதியின் ஒளியிலே நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஒரு அற்புதமான ஒரு பகுதியை நாம் எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதியை யாத்ராகமம் 32 திருச்சபையிலே நமக்கு இன்றைய கருப்பொருளாக கொடுத்திருக்கிறார்கள். அது இந்த பூமியிலே மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதற்கும் இந்த பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள், அல்லது அதை நீங்கள் ஆழ்ந்து ஏற்கனவே வாசித்திருப்பவர்களுக்கு நன்கு தெரியும். மோசே மூலமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேலர் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேலர்களை அங்கிருந்து விடுவித்து அவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக அழைத்து செல்லும் பொழுது செங்கடலை கடந்து அந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அங்கே இருந்து விடுபட்டு வரும்பொழுது 10 வாதைகளை அனுப்பி அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை அந்த மக்கள் பார்த்தார்கள். ஆனால் இங்கே வந்து அதுக்கப்புறம் பாலைவனத்தில் அவர்கள் வந்து மோசே ஆண்டவரை சந்தித்து சினாய் மலைக்கு ஏறி சென்ற பொழுது
மோசே தாமதித்ததை கண்டு அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு சில கலகவாதிகள் என்ன செய்தார்கள் என்றால், அவன் வருவதை தாமதித்த கண்டவுடனே அந்த ஆள் போனவன் திரும்பி வரல, இனிமே எங்களால் பொறுமையா இருக்க முடியாது, நாங்கள் இந்த பாலைவனத்தில் எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஆரோனை போய் தூண்டி, நீ உடனடியாக எங்களை இந்த பாலைவனத்திலே வெற்றிகரமாக எங்களை பாதுகாத்து அழைத்து செல்வதற்கு ஒரு கடவுளை நீ உருவாக்கு. எந்த கடவுளை உருவாக்க வேண்டும்? ஏற்கனவே நாம் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் எல்லா நன்மையும் பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள், கண்ணார கண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மோசேயுடைய தாமதம் அவர்கள் மனதை மாற்றுகிறது. பாவத்திற்கு அவர்கள் தயாராகிறார்கள். ஒரு பாவ காரியத்திலே தேவனுக்கு விரோதமாய் இறங்குகிறார்கள். எங்களை இந்த பாலைவனத்தில் வழிநடத்தில் ஒரு கடவுள் வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடம் சொல்லி கேட்ட பொழுது, அவர் எந்த கடவுள், நமக்குத்தான் கடவுள் இருக்குதே என்று சொன்ன பொழுது, இல்லை அவர் காணோம், மோசே போனவர் வரல, இனிமே அவரை நம்ப முடியாது, ஆகவே நீங்க ஒன்று செய்யுங்க, எகிப்தியர்கள் கும்பிடுகின்ற ஒரு கடவுள், வெற்றியின் கடவுள், இந்த போருக்கு சொல்லும் பொழுது அந்த கடவுளை கொண்டு செல்வார்கள் என்று அப்பிஸ் என்கின்ற ஒரு காளை உருவமுடைய கடவுள், அதை செய்து எனக்கு கொடுங்கள், எங்களுக்கு கொடுங்கள், அந்த கடவுள் எங்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி அவனை வற்புறுத்துகிறார். ஆரோன் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தில் செய்கின்ற காரியம், அந்த பாவச் செயலுக்கு ஆரோன் உடன்படுகிறார். அந்த பொற்காதணிகளை கலட்டி கொண்டு வந்து அதிலே பொன்னாலான ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அப்பிஸ் என்கின்ற கடவுளை அவர்கள் நிறுவி, அதுதான் தங்களை காக்கும் என்று நம்பி ஒரு பாவத்துக்குள்ளே அவர்கள் இறங்குகிறார்கள். அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை மறந்து போனார்கள். ஆண்டவருடைய அன்பிலே அவர்கள், அந்த ஒளியிலே நடந்து வந்தவர்கள் இதை மறந்தவர்களாக பாவத்துக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு நீ சென்று பார் என்று சொன்ன பொழுது இவன் பார்க்கிறான். மோசே ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலகைகளோடு பார்க்கிறார். அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடும் கோபம் அடைந்தவனாய் அந்த கற்பலை உடைத்து போட்டுவிட்டு அவர்களை சபித்து விட்டு, ஆண்டவரோடு துணையாய் இருப்பவர்கள் யாரெல்லாம் என் பக்கத்தில் வாங்க என்று சொல்லும் பொழுது அநேகர் வந்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் நின்றவர்களை பூரா நீங்கள் சென்று அந்த பாளையத்துக்குள்ளே இறங்கி அனைவரும் வெட்டி கொலை செய்யுங்கள் என்று மோசே கொடுத்த கட்டளையின் பிரகாரம் 3000 பேர் அந்த இடத்திலே மடிந்து போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அதற்கு பிறகு ஆண்டவர் இன்னும் கடும் கோபமாய் நான் அவர்கள் அழித்தொழிப்பேன் என்று சொன்ன பொழுது மோசே அவர்களுக்காக வாதாடுகிறான், வேண்டுகிறான், அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயரை என் புத்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இப்பொழுது நான் அவர்களை பாதுகாக்கிறேன், ஆனால் நியாய தீர்ப்பு வரும் நாளிலே நான் அவர்களை நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். நீதி. நமக்கு இதில் உணர்த்துகின்ற பாடம் என்னவென்றால், ஆண்டவரிடம் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோம். நாம் ஆண்டவர் மேலே அன்பின் ஒளியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே அந்த நீதியின் ஒளியிலும் நாம் நடப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சிஸ்டமேட்டிக்கல் தியாலஜி என்கின்ற ஒரு இறையிலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நேச்சர் அண்ட் கேரக்டர் என்ன என்று படித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் காட் ஆஃப் லவ், அன்பின் கடவுள். ஆண்டவர் காட் ஆஃப் சாவனிட்டி, ஆளுமையின் கடவுள், அதனுடைய நேச்சர். ஆண்டவர் காட் ஆஃப் ஒம்னிசைன்ஸ், அவர் எல்லாவற்றையும் அறிந்த கடவுள். ஆண்டவர் காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் கடவுள் என்று கடவுளுக்கு கேரக்டர்ஸ் அண்ட் நேச்சர்ஸ் கொடுத்திருக்கிறார். அப்ப கடவுள் அன்பின் கடவுளாகவும் இருக்கிறார், நீதியின் தேவனாகவும் இருக்கிறார். அப்ப நீதியின் தேவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்பின் ஒளியிலும் நீதியின் ஒளியிலும் நாம் நடப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அது ஆண்டவர் சொல்வார், அந்த நியாய தீர்ப்பு வரும் நாட்களிலே நான் அவர் பாவங்களை நான் விசாரிப்பேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
அது அன்பானவரை, நாம் அன்பின் ஒளியிலே நடக்கும் பொழுது, அன்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு கடமையும் இருக்கிறது. ஆண்டவருடைய நீதியின் ஒளியிலும் நாம் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீதி என்று சொன்னால் ஜஸ்டிஸ். அப்ப ஜஸ்டிஸ் என்று சொன்னால் நமக்கு ஒரு சட்டம் வேண்டும். நாம் எதை கடைபிடிப்பது என்று சொன்னால் ஆண்டவர் சட்டங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு. வேதத்திலே பார்க்க முடிந்தால் பிரதானமாக மோசஸ், த லா ஆஃப் மோசஸ் என்று சொல்லி மோசேவுக்கு சட்டங்களை கொடுத்திருக்கிறார். 613 சட்டங்களை கொடுத்திருக்கிறார், நியாயப்பிரமாண சட்டங்கள். இந்த 613 சட்டங்கள், 10 கட்டளைகள், இவற்றையெல்லாம் கொடுத்து இதன் பிரகாரமாக உங்கள் நீதியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பார்கள். இந்த 613 மிச்ச கட்டளைகளை, கடவுளுடைய லா, அவற்றை உடன்படிக்கை பெட்டியின் பின்புறத்திலே வைத்திருப்பார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி செல்லும் போதெல்லாம் இந்த கட்டளைகளும் அந்த உடன்படிக்கை பெட்டியோடையே பயணம் செய்யும். ஒவ்வொரு 7 வருடத்திற்கும் இந்த பாளையத்தை கூட்டி, இஸ்ரவேல் மக்களை கூட்டி நிறுத்தி இந்த கட்டளையை எடுத்து அவர்கள் முன்னே ஞாபகப்படுத்தும்படியாக அந்த நீதியை படிப்பது, அந்த சட்டத்தை வாசிப்பார்கள். இது நாம் வேதத்திலே பார்க்கலாம். அப்ப மோசஸுக்கு முன்பதாகவே ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால், மோசஸ் முன்பாகவே ஆதாம் ஏவாள் காலத்திலேயே ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். நீதியை, அது மிக சிறியது, 3 கட்டளைகள். உன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஒரு கட்டளையை அங்கே லா, சட்டத்தை கொடுக்கிறார் நீதியின் தேவன். இரண்டாவதாக, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கணும். 2 கட்டளைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கே கொடுக்கிறார் நீதி. அதன்படியாக அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக நோவா காலத்திலே, நோவாடிக் லாஸ் என்று சொல்லக்கூடிய நோவா காலத்திலே ஒரு 7 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த 7 கட்டளைகள், அதில் விக்கிர வழிபாட்டுக்கு தடை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காததற்கு தடை, கொலை செய்வதற்கு தடை, இப்படியாக திருட்டுக்கு தடை என்றெல்லாம் சொல்லி அதிலே உயிருடன் இருக்கும் விலங்கின் இறைச்சியை தின்பதற்கு தடை. அதற்கு பிறகுதான் உயிருடன் இருக்கும் இறைச்சியை தின்பதற்கு விலக்கு அளிக்கப்பட்டது. இப்போ நோவா காலத்தில் உயிருடன் இருக்கும் இறைச்சியை, விலங்கின் இறைச்சியை தின்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. அது சட்டம். அங்கே நீதி, அந்த நீதியின் ஒளியிலே அவர்கள் நடந்தார். நோவா காலத்துக்கு மோசஸ் காலத்தில் நான் சொன்னது போல 613 கட்டளைகளையும் அது தொடர்ந்து அதை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தை அனைத்தையும் அவர் மாற்றியவராக ஒரே ஒரு கட்டளையோடு அவர் ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுத்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை அளிக்கிறேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்று ஒரு ஒரே கட்டளையாக, புதிய ஏற்பாட்டு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தான் நீதி. ஒருவரில் ஒருவர் நம் அன்பாக இருந்தாலே எந்த விதமான விரோதமும் மற்றவர்கள் நாம் செய்ய மாட்டோம். ஆகவே அதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு அங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பானவர்கள், இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், இப்படிப்பட்ட ஆண்டவர் அன்பாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவருடைய அன்பிலே மட்டுமல்ல, நீதியிலும், நீங்கள் நீதியின் ஒளியிலும் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நீதி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்குறோம், மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கு. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறவர்களாக கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்று கடுமையாய் அவர் நம்மை குற்றம் சாட்டுகிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் கூட இன்றும் நம்மால் இந்த உலகத்துக்குள்ள பழைய சடங்குகளை நம்மாலே இன்னும் அதை விட்டுவிட முடியாத மக்களாக நாம் இருக்கிறோம்.
ஆண்டவருடைய நீதி அதை சொல்லவில்லை. ஒரு பழமொழி இருக்கிறது, பழக்கம் பெரிதம்மா பாறையினும் கோழி கிளறும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நம்முடைய பழைய பழக்கம் கோழி எங்க போய் நின்னாலும் என்ன பண்ணும்? கிளறும் காலால. அது பாறையில போய் நின்னாலும் என்ன பண்ணும்? பழக்கத்துல பாறையும் கிளறுமா. அது மாதிரி நாம் புதிதாக ஆண்டவரை நாம் ஆண்டவருக்குள்ளாக மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் இருந்தாலும் இன்றும் நாம் மனுஷருடைய பாரம்பரியங்களை கடைபிடிக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம் என்று, அது தேவனுக்கு விரோதமான காரியம் என்றும் ஆண்டவர் நமக்கு அங்கே வலியுறுத்துகிறார். மார்க் 7:21 இன்னும் சொல்லுகிறார், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேபிசித்தனமும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இது உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களுக்குள்ள காரியங்கள். ஆனால் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது இவை யாவற்றையும் நம் இருதயத்துக்குள்ள புறப்பட்டு வந்தாலும் நீதியின் ஒளியிலே நடக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாற முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகவேதான் இந்த நாட்டில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஆண்டவருடைய கட்டளையை பின்பற்றாத மக்களை, நீதியின் பாதையிலே நடக்காத மக்களை வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்று மிக கடுமையான ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் சாடுகிறார். நாம் அனைத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாற்றம், நமக்குள்ளாக மாற்றம் எப்படி இருக்கிறது? ஏற்கனவே நான் சொன்னதை நான் மீண்டும் சொல்றேன். புதிதாக நிறைய பேர் இருப்பதனாலே ஒரு ஆபீசர் என்ன பண்ணாரா, ஒரு 3 பேரை கூப்பிட்டு என்ன பண்ணாரா, அந்த இடத்துல ஒரு 500 மரம் வைக்கணும், நீங்க போய் மரம் வச்சுட்டு வாங்க, ஒருத்தன் குழி வெட்டு, ஒருத்தன் செடியை வை, ஒருத்தன் மண்ணை போட்டு மூடிட்டு வான்னு அனுப்பி விட்டாராம். வந்து சம்பளத்தை வாங்கிக்கன்னு. மறுநாள் வேலைக்கு வந்திருக்காங்க, 2 பேர் வேலைக்கு வந்திருக்கான். யார் 2 பேர்னு சொன்னா, குழி வெட்டுறவன் வந்திருக்கான், குழியை மூடுறவன் வந்திருக்கான், செடி வைக்கிறவன் வரல. 2 பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணாங்க, டேய் அவன் வராதுக்கு நம்ம மிஸ்டேக் இல்லை, ஒன்று செய்வோம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணானா, ஒருத்தர் 500 குழி வெட்டிக்கிட்டே போனானா, ஒருத்தர் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போனானா, முடிச்சுட்டு போய் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அது மாதிரி இன்றைக்கு நமது வாழ்க்கையில 1000 பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், வேதத்தை வாசிக்கிறோம். நமது உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறதா? ஆலயத்துக்கு வர்றது தவறாமல் நடக்குது, ஆலயத்தை விட்டு திரும்பி போவது தவறாமல் நடக்குது. ஆலயத்துக்குள்ளே விதைக்கப்படுகின்ற கர்த்தருடைய நீதியும் வார்த்தையும் அன்பும் நமது உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால் நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்துக்குள்ளாக நாம் இன்றைய கர்த்தருடைய மாற்றத்துக்குள் தேவ பிள்ளைகளாக, அவருடைய அன்பிற்குரிய பிள்ளைகளாக நாம் இன்று இருப்போம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு நான் அப்படித்தான் இருந்தேன். சங்கீதம் 1 சொல்லும்போது, துன்மார்க்கர் வழியில் நடவாமலும் பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வாசிக்கிறோம். ஆனால் ஆதி நாட்களில் சர்ச்சுக்கு நான் வரும்போது இள வயதில் ஆலயத்துக்குள்ளே போகிற பழக்கம் இல்லை. நாங்கள்லாம் பைக்கை போட்டு வெளியே உட்காந்துருப்போம், உள்ளே போக மாட்டோம். வெளியே உட்காந்துட்டு கதை பேசிட்டு கேலி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு, எவ்வளோ பெரிய பாவம் அது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அதை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே நமக்கு ஆண்டவர் நம்மிடம் அழைக்கின்ற காரியம், முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்கின்ற காரியம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நேசிக்கின்ற மக்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளில் இன்றைக்கு திருவிருந்து, இந்த திருவிருந்து அனுசரிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த திருவிருந்திலே அவர் நமக்கு எப்படியாக, நமக்கு அந்த திருவிருந்திலே அவர் செய்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, யோவான் 13:5 பின்பு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும்
தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் அதை துடக்கவும் செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இது பல முறை நான் வாசிச்சிருக்கோம். இது எந்த அளவில் நம்மள உள்ளத்துல பாதிச்சிருக்கு என்று தெரியாது. இது ஒரு டீப்பர் மீனிங் இருக்கு இதுல. யூதருடைய கலாச்சாரப்படி ஒரு பெரிய யூதர், ஒரு நல்ல யூதன், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய யூதன் அடுத்தவர்கள் கால்களை கழுவுவது வழக்கம் அல்ல. அப்ப இவர் அந்த இடத்திலே நமக்கு ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதை பார்த்தால், யூதர்கள் ஒரு விருந்தாளி வந்தால் அவர்களுக்கு கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுப்பார்கள். இவர்கள் சென்று காலை கழுவ மாட்டார்கள். தேவ ஊழியர்களாக வந்த பொழுது ஆபிரகாமை பார்க்க வந்த பொழுது ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர் கால் கழுவல. அவர் என்ன செய்கிறார்னா, நான் தண்ணி கொண்டு வரேன், நீங்க உங்க கால்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டு போய் அந்த மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நான் உங்களுக்கு உணவு தயாரித்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் இப்படி செய்யாமல் அவர் செய்த அடிமையின் நிலைக்கு தன்னை தாழ்த்தி, ஒரு பெரிய வேலை முதலாளி வீட்டில் அடிமைகள் அந்த வேலையை செய்வார்கள், காலை கழுவுவார்கள். ஆண்டவர் முற்றிலும் தன்னை தாழ்த்துகிறார். அங்கே சீசர்களுடைய கால்களை அவர் பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை அவர் கழுவினார் என்று சொன்னால், அந்த சீசருடைய கால்களை கழுவுவது என்பது அவங்களுடைய ஜூயிஷ் கஸ்டம்ல, யூதருடைய கலாச்சாரத்தில் அது இல்லாத ஒன்று. அதை பார்த்து அந்த சீசர்கள் என்ன செய்திருப்பார்கள்? மிகுந்த மகிழ்ச்சியோட காலை நீட்டியிருப்பாங்களா? இல்லை. செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் தாழ்மையாக தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார், தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த திருவிருந்து நாட்களில் நாம் திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் நாம் முற்றிலும் நம்மை தாழ்த்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆகவே இறுதியாக நான் சொல்ல வேண்டிய காரணம், இவற்றை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னது போல அன்பின் ஒளியிலும் நீதியின் ஒளியிலும் நாம் நடக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயரை என் ஜீவ புத்தகத்தை கிறுக்கி போடுவேன் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நாம் மிக எச்சரிக்கையாய் நாம் ஆண்டவரை, அவருடைய அன்பை ருசிக்கின்ற நாம் அவர் நீதியின் ஒளியில் நடக்க நம்மை அழைக்கப்படும். இந்த நிலையிலும் நம்மை மன்னிக்க தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இந்த பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராய் அவர் இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்களாக நாம் இருந்தாலும் கூட அவருடைய அன்பிலும் அவருடைய நீதியிலும் நாம் அந்த ஒளியில நடக்க நாம் அழைக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாமே கேட்ட இந்த பாடல்களையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அருமையான ஆண்டவரே சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பிலும் நீதியிலும் ஒளியிலும் நடப்பதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் அன்பான ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் தேவனாக நீர் இருக்கிறீர். எங்களுக்கு நீதியை நீ கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதிலிருந்து விலகாமல் நீர் பிரியப்படும்படியாக நாங்கள் நடந்து எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் உன்னுடைய ஆசீர்வாதங்களை அன்பை பெற்றவர்களாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள உன்னுடைய பரிசுத்த கருத்துக்குள்ளே நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த தபச காலத்திலே நீர் பட்ட பாடுகள் எல்லாம் எதற்காக என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள, ஒருவேளை எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள், ஒருவேளை எங்களை அறியாமல் பாவ காரியங்கள் இருந்தால் அவற்றை எங்களை விட்டு அகற்றி போட அந்த நாட்களை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நாங்கள் வாசிக்கின்றோம். உமக்கு அந்த அதிகாரம் உண்டு ஆண்டவர். நீர் எங்களை மன்னிக்கிற ஆண்டவர். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் அளித்தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. திருச்சபை நீர் ஆசீர்வதியும். திருச்சபை ஆயர்களை ஆசீர்வதியும். யாவற்றையும் இந்த கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம்.
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுகின்றோம் அன்பின் பரம தந்தையே. ஆமென்.